Hello students, and I'm going to teach your law paper. So adula industrial law. Okay. So உங்களோட industrial lawல மொத்த 8 acts இருக்கு உங்களுக்கு. Okay. So 1936 ஒன்னு, so that is Payment of Wages Act, and 1948லயே 3 act இருக்கு. So that is Minimum Wages Act, Factories Act, Employee State Insurance Act ஒன்னு, next 1952 ஒன்னு, then 1965, 1972 and 2013. So totally you have 8 acts under your industrial law. Okay, so industrial law is covered section B part of your law paper. So you will get 25 marks from this. Okay, then next you have section D, ethics also I'm going to teach. Then ethics la vandu 10 percentages of your marks covered from ethics. Okay, so okay. First we will move to 1936 industrial law la first 1936. Okay, so 1936 act வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட். ஸோ வேஜஸ் ஆக்ட் அப்படிங்கும்போது உனக்கு தெரியும் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் பத்தி. இப்ப நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்றோம் அப்படின்னா ஸோ நமக்கு நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய வேஜஸ் ரிலேட்டடா நம்ம எல்லா விஷயங்களும் இது பார்க்க போறோம். ஸோ ஓகே, ஸோ இதுல நம்ம பார்க்க போறது ஆப்ஜெக்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட், ஸ்கோப் அண்ட் அப்ளிகபிலிட்டி என்டையரா இதுல பார்க்க போறோம். So okay, we will move to the introduction. So first, the Payment of Wages Act 1936 regulates the payment of wages to certain classes of persons employed in industry. So அப்போ இந்த ஆக்ட் எதை என்ஷூர் பண்ணுது அப்படின்னா, so எதுக்காக இந்த ஆக்ட் வந்தது அப்படின்னா, so to regulate the payment of wages the persons employed under industry. ஓகேயா, so அப்போ மேம் இண்டஸ்ட்ரியில மட்டும் ஒர்க் பண்றவங்களுக்கு மட்டும் வேஜஸ் கொடுக்கக்கூடியது அப்படின்னா, so it is not like that. Industry, factories and every establishment. Okay, then mine, quarry, இது ஏர்லைன்ஸ் ஆகட்டும் இல்ல போர்ட்ஸ் ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ், ஃபேக்டரிஸ் அண்ட் ரயில்வே எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஓகே, ஸோ இதுல ஒர்க் பண்ற எம்ப்ளாயீஸ்க்கு அவங்க ரிசீவ் பண்ணக்கூடிய வேஜஸ் ரிலேட்டடான எல்லா ஆக்ட்ஸும் இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆக்ட் எதை என்ஷூர் பண்ணுது அப்படின்னா, ஸோ வித்தின் த பிரெஸ்கிரைப்டு டைம் லிமிட்டுக்குள்ள ஒரு எம்ப்ளாயீஸ்க்குமே வேஜஸ பே பண்ணிரணும். ஸோ விச் இஸ் ஆத்தரைஸ்டு பை லா. ஓகேயா, ஸோ அப்ப பே பண்ணக்கூடிய அந்த வேஜஸ் எப்படி இருக்கணும்னா நோ டிடக்ஷன்ஸ். ஓகேயா, அதர் தென் தி ஆத்தரைஸ்டு பை லா. ஸோ அப்போ என்ன சொல்லுது, இட் வாஸ் enacted to ensure that the wages payable to the employees covered by the act are disbursed by the employers within the prescribed time limit. அப்போ இந்த ஆக்டுக்கு கீழே கவர் ஆகுற எம்ப்ளாயீஸ்க்கு பே பண்ணக்கூடிய அந்த வேஜஸ் ஆனது வித்தின் த டைம் லிமிட்குள்ள பே பண்ணிடணும். பிளஸ் அதுல எந்த டிடக்ஷன்ஸும் நம்ம பிடிக்க கூடாது, எக்ஸப்ட் எதனாவது லா வந்து இந்த டிடக்ஷன்ஸ் எல்லாம் வேஜஸ்ல இருந்து நீ கழிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இருந்தா அதை தவிர வேற எந்த டிடக்ஷன்ஸையும் நீ பண்ணாம அவனுக்கு அப்படியே ஃபுல் வேஜஸ் செட்டில் பண்ணணும்னு சொல்லுது. நெக்ஸ்ட், this act applies proprio vigor kanna. So this is one of the Greek term. Okay, so the payment of wages to a person employed in any factory, to persons employed in a railway by railway administration either directly or through a subcontractor. So இந்த ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, so this act என்ன சொல்லுது அப்படின்னா, so எல்லா ஃபேக்டரி ஆகட்டும், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகட்டும், மைன் ஆகட்டும், யூ ஜஸ்ட் திங்க் that every month ஆகட்டும் இல்ல எவ்ரி வீக்லி ஆகட்டும், மேபி வீக்லி வேஜ் பே பண்றவங்க இருக்காங்க, மந்த்லி பே பண்றவங்க இருக்காங்க, டெய்லி வேஜஸ் ரிசீவ் பண்றவங்க இருக்காங்க. அந்த எல்லா கம்பெனிஸுக்குமே போய் யாருமே வந்து என்ன சொல்ல மாட்டாங்க, நீ குடு வேஜஸ் பே பண்ணு. ஒரு மந்த்தும் யாரும் போய் அவங்களுக்கு எந்த ஒரு ப்ரெஷரும் கொடுக்க மாட்டாங்க. சோ அப்போ அந்த வேர்டுக்கு என்ன மீனிங்னா, ப்ரொப்ரியோ விகோர் அப்படின்னா பை இட்ஸ் ஓன் ஃபோர்ஸ். ஓகே, டேக் நோட்ஸ், பை இட்ஸ் ஓன் ஃபோர்ஸ் ஆர் ஆட்டோமேட்டிக்கலி. So அப்போ every factory, every establishment and every industry by its own force have to pay wages to the employees. Okay, so the employees may be employed in any factory or maybe in a railway. Okay, so by a railway administration, அதாவது ரயில்வேல அவன் ஒர்க் பண்ணலாம், ரயில்வே அட்மினிஸ்ட்ரேஷன் அவன் வேற ஒரு இடத்துல எம்ப்ளாய் பண்ணிருக்கலாம். சோ இந்த மாதிரி எம்ப்ளாயீஸ்க்கு கண்டிப்பா பை இட்ஸ் ஓன் ஃபோர்ஸ்ல
factories வந்து should pay the wages. The next, if central government wishes அப்படின்னா it can add any provisions to the act or it can change any provisions to the act. So அதுக்கு எதனாவது சேஞ்சஸ் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா so இந்த ஆக்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து can extend the act. Okay, they can extend the wages act, this act. Okay, then next note, என்ன நோட் கொடுத்திருக்கானா செப்டம்பர் 11 2012ல இருந்து எம்ப்ளாயீஸ் டிராயிங் வேஜஸ் அப் டு 18,000 per month is covered under this act. So மேம் யாரெல்லாம் இந்த ஆக்ட் கீழே கவர் ஆவாங்க, யாருக்கெல்லாம் இந்த ஆக்ட் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா யாரெல்லாம் 18,000 மாசம் ரிசீவ் பண்றாங்களோ they are all covered under this act. So எப்ப இருந்து அப்படின்னா the date is 11/9/2012. Okay, the next applicability, இந்த ஆக்ட் எது வரைக்கும் applicable மேம், எந்தெந்த ஸ்டேட் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் the whole of India kana. So ஜம்மு காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் to the whole of India this payment of wages act 1936 will be applicable. Okay, so okay, இந்த ஆக்ட் எப்போ எஃபெக்ட்டுக்கு வந்தது அப்படின்னா இந்த ஆக்ட் அவங்க கண்டுபிடிச்சது 1936ல. ஓகே, சோ தென் இந்த ஆக்ட் அவங்க அப்ளிகபிள் ஆக்குனது எப்ப இருந்து அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க, அமெண்ட் பண்ணது பார்த்தோம் அப்படின்னா 28 மார்ச் 1937ல came into force. The next சில important definitions கொடுத்திருக்காங்க. எம்ப்ளாய்டு பர்சன் அப்படின்னா யாருன்னா is nothing but an employee, ஒர்க் பண்றவன நம்ம என்ன சொல்றோம்னா எம்ப்ளாய்டு பர்சன். ஓகே, சோ எம்ப்ளாய்டு பர்சன் அப்படின்றது வந்து அந்த பர்டிகுலர் பர்சனை மட்டும் குறிக்காது. இஃப் he is a deceased person அப்படின்னா அவனோட லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் குறிக்கும். ஓகே, சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சடனா நான் வந்து டிசேபிள்ட் ஆயிட்டேன், நல்லா இருந்தேன், சடனா டிசேபிள்ட் ஆயிட்டேன் அப்படின்னா என்னால பண்ணக்கூடிய வேலைகளை நான் எனக்குன்னு சொல்லி ஒரு லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் வச்சிருப்பேன். சோ நான் என்னென்ன வேலை பண்றேனோ என்னால முடியாதனால சோ அதெல்லாம் என்னோட ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணுவாங்க. he is also called as employed person. Like that, employer is a person who gives us job. Okay, so employer also including the legal representative of the deceased employer. If maybe he is a legal if he is a deceased employer அப்படின்னா அவனோட legal representative நம்ம எம்ப்ளாயர்னு சொல்றோம். The next, industrial establishment அப்படின்னா என்ன அப்படின்னா so industrial establishment அப்படின்ற ஒரு வார்த்தைக்குள்ள எதெல்லாம் வரும், because நம்ம படிச்சோம் every industry, every establishment, every factory has to pay wages to its employed person அப்படின்னு படிச்சோம். சோ இந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எல்லாம் எதெல்லாம் கவர் ஆகும், எல்லா கம்பெனி, எல்லா ஃபேக்டரி, எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே இதுக்குள்ள வந்துடுமானா இட் இஸ் நாட் லைக் தட். இட் கிவ்ஸ் சம் லிஸ்ட். ஓகே, அது என்னன்னா டிராம்வே சர்வீஸ் ஆர் மோட்டார் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் ஆகட்டும், மேபி கூட்ஸ கேரேஜ் பண்றதுக்கோ இல்ல பேசஞ்சர்ஸ் கேரி பண்ணிட்டு போறதுக்கோ. ஓகே, சோ அது இதுக்குள்ள இன்க்ளூட் ஆகும். டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட், டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி இதுக்குள்ள கவர் ஆகும். நெக்ஸ்ட், ஏர் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ். ஓகே, ஆர் சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட், மிலிட்டரி, தென் நாவல் ஏர் போர்சஸ், இது எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல கவர் ஆகும். நெக்ஸ்ட், நேவி ரிலேட்டடா பார்த்தோம்னா டக், வார்ஃப் ஆர் ஜெட்டி, இது எல்லாமே இந்த துறைமுகங்கள் சார்ந்ததுக்கான கடற்கரை சார்ந்தது. ஓகே, நெக்ஸ்ட், இன்லேண்ட் வெசல், மெக்கானிக்கலி ப்ரொபல்டு, தென் மைன், குவாரி, ஆயில் ஃபீல்டு, ஏதாவது சுரங்கமாகட்டும் இல்ல பெரிய எண்ணெய் கிடங்காகட்டும், பிளான்டேஷன், பெரிய பெரிய மெஷினரிஸ், பெரிய பெரிய காஸ்டிங் கம்பெனிஸ், இது எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கீழே வரும். நெக்ஸ்ட், எனி அதர் ஒர்க் ஷாப் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இல்ல எதனாவது ஒரு மேனுஃபேக்சரிங் கண்ட்ரிஸ், அங்க அதுக்குள்ள நம்ம எதனாவது ஒரு ப்ராடக்ட டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கோ சேல் பண்றதுக்கோ இல்ல யூஸ் பண்றதுக்கோ நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த ப்ரொடியூஸ் பண்ற இடம் அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை நம்ம இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்குள்ள இன்க்ளூட் பண்றோம். நெக்ஸ்ட், எனிதிங் ரிலேட்டட் டு த கன்ஸ்ட்ரக்ஷன், டெவலப்மெண்ட், மெயின்டெனன்ஸ் ஆஃப் பிரிட்ஜ் ஆகட்டும், ரோட்ஸ் ஆகட்டும், கேனல்ஸ், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்குள்ள கவர் ஆகும். நெக்ஸ்ட், எனிதிங் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே, எதனாவது சம் லிஸ்ட் கொடுத்துருக்கோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகே, ஸோ அவங்க வந்து சம் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. These are all some establishment or these are all some classes of establishment கொடுத்திருந்தானா that is also covered under the term of establishment. Okay, and next, the term wages.
சோ வேஜஸ் அப்படின்னா கூலி, தமிழ்ல சொல்லணும்னா நம்ம பண்ணக்கூடிய ஒன் மோர் வேஜஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ஒர்க். நீ எவ்வளவு ஒர்க் பண்றியோ அதை பேஸ் பண்ணி உன்னோட வேஜ் பீரியட பேஸ் பண்ணி கொடுக்கறது வேஜஸ். ஓகே, சோ salary is not like that. Okay, the next, the term wages refers to all remuneration, maybe salary, allowance, or any other thing. Okay, yeah. So expressed in terms of money. Okay, so appo anything which called as remuneration in way of salary allowance நம்ம ரிசீவ் பண்ணிருக்கோம். ஓகே, in terms of money ரிசீவ் பண்ணிருக்கோம்னா that is called as wages. So here they give some inclusions and exclusions from wages. Okay, so எதெல்லாம் wagesல include ஆகும்னு சொல்லி கொடுத்திருக்கான். So take notes. I'll just tell you, you can take notes. Okay, first thing, what are all the inclusions of wages? அதாவது வேஜஸ் குள்ள எதெல்லாம் நான் இன்க்ளூட் பண்ணிக்கலாம், வேஜ் அப்படின்ற ஒரு டேர்ம்ல எதெல்லாம் நான் சேர்த்துக்கலாம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, ரெமுனரேஷன் பை வே ஆஃப் அவார்ட் ஆர் செட்டில்மெண்ட். ஓகே ஓகே, மேபி த கோர்ட் ஆஃப் ஆர்டரா இருக்கலாம். ஓகே, கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கு, ரேஷன் வந்திருக்கு அப்படின்னா திஸ் கேன் பி இன்க்ளூட் இன் வேஜஸ். ஓகே, நெக்ஸ்ட், நீ ஓவர் டைம் பண்ணிருக்க, உன்னோட லேபர் ஹாரை விட எக்ஸ்ட்ரா நீ கம்பெனில ஓவர் டைம் பண்ணிருக்க, ஆர் எனி லீவ் பீரியட் எடுத்திருக்க, ஆர் ஹாலிடேஸ் வந்திருக்கு. சோ அந்த பீரியடுக்கு ரெமுனரேஷன் நீ ரிசீவ் பண்ற. பிகாஸ் ஹாலிடேஸ் வந்து வித் பேமெண்டோட தான் நமக்கு லீவ் தருவாங்க. ஓகே, லீவ் பீரியட் உனக்கு அவங்க அவைல் பண்ணிருக்காங்க, பிளஸ் ஓவர் டைம் நீ ஒர்க் பண்ணிருக்க, இந்த மூணுக்குமே உனக்கு வந்து பேமெண்ட் இருக்கு. சோ அப்போ இதையும் நீ ரெமுனரேஷன், இந்த ரெமுனரேஷனையும் நீ வேஜஸ் குள்ள இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், excuse me, any additional remuneration payable under the terms of employment. So employment terms la vera edanaவது extra pay பண்றான், அது எக்ஸ்ட்ரானா என்ன மேம்? போனஸ். So அப்ப போனஸ் also include in wages. Okay, next, any sum payable on termination of job. நீ ஜாப் விட்டு போறடா. ஓகே, சோ அந்த ஜாப் விட்டு போகும்போது எனிதிங் நீ வந்து ரிசீவ் பண்ற. ஓகே, சோ அதுவும் அண்டர் wages கீழ இன்க்ளூட் பண்ணும். Next, any other sum is entitled under any scheme of law. So ஒரு லா வந்து டைம் பீயிங் ஃபோர்ஸ்ல இருக்கு, ஒரு பர்டிகுலர் டைமுக்கு ஒரு லா வந்து என்ஃபோர்ஸ் பண்ணிருக்காங்க. சோ மேபி அந்த லா படி என்ன அப்படின்னா, உனக்கு எதனாவது ஒரு பேமெண்ட் வரணும்னு சொல்லி அந்த லா வந்து சொல்லிருச்சு. சோ அதுல இருந்து நீ எதனாவது ரிசீவ் பண்ணினா தட் இஸ் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் இன் யுவர் வேஜஸ். ஓகே, இதெல்லாம் வேஜஸ் இன்க்ளூட் பண்ணும். இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணாது மேம் அப்படின்னா, any bonus does not form part of the remuneration. So உன்னோட remuneration terms of employment கீழ அது வராது. ஓகே, அந்த போனஸ் எல்லாம் உள்ள வராது. இந்த பூஜா போனஸ் இந்த மாதிரி எல்லாம் தருவாங்க இல்லையா, சோ அதெல்லாம் இது கீழ வராது. It does not form part of the remuneration payable under the terms of employment. ஓகே, சோ அப்ப எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு கீழ, எம்ப்ளாய்மெண்ட் டேர்ம்ஸுக்கு கீழ, அக்ரிமெண்ட்டுக்கு கீழ இந்த போனஸ் பே பண்ண மாட்டோம்னா இது எடுத்துக்க மாட்டோம். ஓகே, எனி ஹெச்ஆர்ஏ வந்து உனக்கு பே பண்றாங்கடா, ஹெச்ஆர்ஏ டாக்ஸ்ல படிச்சிருப்ப, ஹவுஸ் ரெண்டல் அகாமடேஷன். ஓகே, சோ இப்ப நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்றோம்னா அவன் வந்து நமக்கு ஹவுஸ் ரெண்டல் அகாமடேஷன் ஃபெசிலிட்டி கொடுப்பான், ஃபர்னிஷ்டா கொடுப்பான், வித்தவுட் ஃபர்னிஷிங்கா கொடுப்பாங்க. சோ அது அந்த ஹெச்ஆர்ஏ அதோட வேல்யூ வந்து இதுல இன்க்ளூட் ஆகாது. அந்த ஹெச்ஆர்ஏல அவன் சப்ளை பண்ற லைட், வாட்டர், மெடிக்கல் அட்டெண்டன்ஸ், அம்யூனிட்டி, இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா இஸ் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் தி கம்ப்யூட்டேஷன் ஆஃப் வேஜஸ். ஓகே, நெக்ஸ்ட், எம்ப்ளாயர் வந்து உனக்கு பதுவுல உனக்கு பிஹால்ஃப் ஆஃப் அவர் கான்ட்ரிபியூட் பண்றாரு. உன்னோட பென்ஷனுக்காகவும் உன்னோட ப்ராவிடென்ட் ஃபண்டுக்காகவும் எம்ப்ளாயர் ஹேஸ் டு கான்ட்ரிபியூட் சர்டைன் போர்ஷன் ஆஃப் ஹிஸ் salary. ஓகே, பை டாக்ஸ் ரூல்ஸ். டாக்ஸ் ரூல் படி நம்மளோட ஓனர் வந்து நம்மளோட பென்ஷன் பணத்துக்கும் நம்மளோட ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கும் கொஞ்சம் வந்து அமௌண்ட் அலோகேட் பண்ணணும்னு சொல்லி ஒரு ரூல் இருக்கு. அந்த கான்ட்ரிபியூஷன் இதுல இன்க்ளூட் ஆகாதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், உனக்கு எதனாவது டிராவலிங் அலவன்ஸ் கொடுக்குறாங்க, இல்ல டிராவலிங் கன்செஷன் கொடுக்குறாங்க. சி, நீ டெய்லியும் கம்பெனிஸ் வந்துட்டு போறதுக்காக உனக்கு இவ்வளவு டிராவலிங் அலவன்ஸ் நாங்க தரோம்னு சொல்லி, டிராவலிங் அலவன்ஸ் ஷுட் நாட் ஃபார்ம் பார்ட் ஆஃப் வேஜஸ். ஓகே, நெக்ஸ்ட், உன்னோட எக்ஸ்பென்சஸ் நீ டீஃப்ரை பண்றதுக்காக சம்திங் அவங்க உனக்கு பே பண்றாங்க. அதாவது உன்னோட ஜாப் ரிலேட்டடா, உன்னோட எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடா நீ பேர் பண்ணக்கூடிய சில எக்ஸ்பென்சஸ்க்காக அவங்க சம்திங் உனக்கு பே பண்றாங்க அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ நாட் இன்க்ளூடட் இன் யுவர் வேஜஸ். நெக்ஸ்ட், கிராஜுட்டி. நம்ம
எம்ப்ளாய்மெண்ட் டெர்மினேட் பண்ணிட்டு போகும்போது சோ சம் கிஃப்ட் மாதிரி அவன் நமக்கு ஒரு லம்ப் சம் அமௌண்ட் கொடுப்பான் கிராஜுவிட்டி. தட் இஸ் ஆல்சோ யூ வில் study under your taxation. Okay, so when the gratuity amount also does not form part of your wages. Okay, the next, responsibility for payment of wages. Okay, அப்படின்னா என்ன மேம்? சோ இப்ப வரைக்கும் வேஜஸ் பார்த்துட்டோம். ஸோ வேஜஸ்ல எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும், எதெல்லாம் இன்க்ளூட் ஆகாது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட், ரெஸ்பான்சிபிலிட்டி. யார் யாரெல்லாம் வேஜஸ் வந்து பே பண்ணணும்? ஓகே, ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த பேமெண்ட் ஆஃப் வேஜஸ். ஸோ செக்ஷன் 3 வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் பத்தி சொல்லுது. ஸோ இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, every employer shall be responsible for the payment of all wages which is required to be paid under this act. ஓகே, சோ அப்போ யாரெல்லாம் வந்து வேஜஸ் பே பண்ணணும் மேம்? சின்ன கம்பெனி, பெரிய கம்பெனி, அதை விட பெரிய கம்பெனி எல்லாருமே பே பண்ணணுமா அப்படின்னா there are some rules. ஓகே, சோ யாருக்கெல்லாம் வேஜஸ் பே பண்ணணும் அப்படின்னா, சப்போஸ் ஃபேக்டரியா இருந்தா, ஓகே, இஃப் அ ஃபேக்டரி, அந்த ஃபேக்டரிய மேனேஜ் பண்ணக்கூடிய மேனேஜர், ஓகே, அவருக்கு you have to pay wages. Okay, so employed by him, who are all responsible for the payment of wages. யாரெல்லாம் வேஜ் பே பண்றதுக்கு ரெஸ்பான்சிபிள்? ஓகே, அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சப்போஸ் ஃபேக்டரியா இருந்தா மேனேஜர் இஸ் ரெஸ்பான்சிபிள். இஃப் இட் இஸ் இண்டஸ்ட்ரியல் ஆர் அதர் எஸ்டாப்ளிஷ்மெண்டா இருந்தா யாரு வந்து சூப்பர்விஷன் பண்றாங்களோ அவன் வந்து ரெஸ்பான்சிபிள். தட் இஸ் கால்டு சூப்பர்வைசர். ஸோ ஃபேக்டரியா இருந்தா வேஜ் பே பண்றதுக்கு மேனேஜர் இஸ் ரெஸ்பான்சிபிள். இண்டஸ்ட்ரியல் ஆர் அதர் எஸ்டாப்ளிஷ்மெண்டா இருந்தா சூப்பர்வைசர் இஸ் ரெஸ்பான்சிபிள். மேபி ரயில்வேஸா இருந்தா ரயில்வே அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு பர்சனை நாமினேட் பண்ணுவாங்க. சோ என்னோட பிஹால்ஃப் ஆஃப்ல நீ வந்து ஒர்க் பண்ணு அப்படின்னு. தட் நாமினேட்டட் பர்சன் இஸ் ரெஸ்பான்சிபிள். ஓகே, த நெக்ஸ்ட், கான்ட்ராக்டரா இருந்தா, இன் கேஸ் ஆஃப் கான்ட்ராக்டரா இருந்தா மேபி கான்ட்ராக்டர் ரெஸ்பான்சிபிள் ஆர் கான்ட்ராக்டர் யாரையாவது டெசிக்னேட் பண்ணி வச்சிருப்பாரு. சோ நீ வந்து எல்லாத்துக்கும் வேஜ் பே பண்ணி கொடுத்துரு அப்படின்னு. சோ ஹீ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பேமெண்ட் ஆஃப் வேஜஸ். எனி அதர் கேசஸ்ல எம்ப்ளாயர் வந்து எதனாவது பர்சனை வந்து ரெஸ்பான்சிபிளா போட்டிருப்பாருப்பா. ஓகே, சி நீ இந்த வேஜஸ் பே பண்றது, சேலரி பே பண்றதை பத்தி எல்லாம் நீ பாத்துக்கோ அப்படின்னு நான் வந்து யாரையாவது அப்பாயிண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா that appointed person, so called person is also responsible for the payment of wages. ஓகே, சோ இது என்னெல்லாம் என்ன மேம் அப்படின்னா, ஒரு கம்பெனில பேமெண்ட் பண்ணல, இப்ப ஃபேக்டரியில வந்து வேஜ் பே பண்ணலன்னா அவன் டைரக்டா யாரை வந்து பிடிப்பான்னா மேனேஜரை தான் வந்து பிடிப்பான். இண்டஸ்ட்ரியில பே பண்ணல அப்படின்னா சூப்பர்வைசரை வந்து பிடிப்பான். ஸோ திஸ் இஸ் கால்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த பேமெண்ட் ஆஃப் வேஜஸ். நெக்ஸ்ட், செக்ஷன் 4. செக்ஷன் 4 என்ன சொல்லுதுன்னா, ஃபிக்சேஷன் ஆஃப் வேஜ் பீரியட். ஓகே, வேஜ் பீரியட் அப்படின்னா என்ன அப்படின்னா, வேஜ்னா உனக்கு என்ன தெரியும்? கூலி கொடுக்கணும். சோ கூலி கொடுக்கக்கூடிய பீரியட் என்ன அப்படின்னா, that wage period shall not exceed 1 month. 1 monthக்கு மேல நீ அந்த வேஜ் பீரியட் எடுத்துட்டு போக கூடாது. வேஜ் அப்படின்றது டெய்லியும் நீ பே பண்ணலாம், ஃபார்ட்நைட்லயும் பே பண்ணலாம், ஆர் வீக்லியும் நீ பே பண்ணலாம். ஓகே, தினமும் கூலி வாங்குறவங்க இருக்காங்க, வீக்லி ஒன்ஸ் வாங்குறவங்க இருக்காங்க, ஃபோர்ட்நைட்லி வாங்குறவங்க இருக்காங்க, அதர்வைஸ் மந்த்லி ஒன்ஸ் வேஜஸ் வாங்குறவங்க இருக்காங்க. பட் த வேஜ் பீரியட் ஷால் நாட் எக்ஸீட் 1 month. நீ டெய்லி வாங்கினாலும் சரி, வீக்லி வாங்கினாலும் சரி, ஃபோர்ட்நைட்லி வாங்கினாலும் சரி, 1 month எக்ஸீட் ஆக கூடாது. ஓகே, சோ அப்ப பிக்சேஷன் ஆஃப் வேஜ் பீரியட் என்ன சொல்லுது அப்படின்னா, எந்த பீரியட்ல the wages shall be paid அப்படின்றத சொல்லுது. The wage period shall not exceed 1 month. Take notes. Okay, the next, டைம் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ். ஸோ எந்த டைம்ல வேஜஸ பே பண்ணணும், ஒன்று டைம் லிமிட் தெரிஞ்சாச்சு, எதெல்லாம் வேஜஸ்ல இன்க்ளூட் பண்ணணும், எக்ஸ்க்ளூட் பண்ணணும் தெரிஞ்சாச்சு, யாரெல்லாம் வேஜஸ் பே பண்றதுக்கு ரெஸ்பான்சிபிள்னு பார்த்தாச்சு. இப்போ டைம் பீரியட். மேம் என்ன டேட்ல வேணா எல்லாரும் வேஜஸ் பே பண்ணலாமா? அவங்க இஷ்டத்துக்கு 7th பண்ணலாமா, 10th பண்ணலாமா, 2nd வீக் பண்ணலாமா, 3rd வீக் பண்ணலாமா அப்படின்னா இட் இஸ் நாட் லைக் தட். அவ வந்து ஒரு ரூல்ஸ் கொடுத்திருக்கான். ஓகே, தி செக்ஷன் 5 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, டைம் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ். வேஜஸ் எந்த டைம்ல பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேமா, சோ அதுல பார்த்தோம் அப்படின்னா, so this section எதை ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா, date on which the payment of wages to be done. எந்த டைம்ல வேஜஸ் வந்து கண்டிப்பா பண்ணியிருக்கணும் அப்படின்ற விஷயத்த செக்ஷன் 5 சொல்லுது. ஓகே, சோ அப்ப என்ன சொல்லுது அப்படின்னா,
person employed upon or in any railway factory industrial or establishment. அதாவது என்ன சொல்றது, ஒரு பர்சன் வந்து இண்டஸ்ட்ரி மூலியமாவோ இல்ல ஃபேக்டரி மூலியமாவோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மூலியமாவோ அவன் வந்து எம்ப்ளாய் பண்ணப்பட்டிருக்கான், இல்ல அதுல எம்ப்ளாய்டா இருக்கான். ஓகே, அப்படின்னா சோ பர்சன்ஸ் லெஸ் தென் 1000 எம்ப்ளாயீஸ் ஒரு கம்பெனிலயோ ஒரு ஃபேக்டரியிலயோ ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லயோ ஒர்க் பண்றாங்க. பர்சன்ஸ் எம்ப்ளாய்டு பர்சன்ஸ் less than 1000 people அப்படின்னா seventh day la, before the expiry of the seventh day la, you should pay the wages. Okay, see here, employed upon in any railway factory industrial and other establishment upon in which less than 1000 persons employed. Okay, you don't get confused. See here, take notes. Okay, if okay, maybe factory establishment or industries. Railways also covered. Okay, so இவங்க எல்லாம் எம்ப்ளாயர். ஓகே, இவங்க பர்சன்ஸ் எம்ப்ளாய் பண்ணிருக்காங்க. இந்த ஃபேக்டரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இந்த இண்டஸ்ட்ரீஸ், இந்த ரயில்வேஸ், இதுல ஒர்க் பண்ற எம்ப்ளாயீஸ், எம்ப்ளாய்டு பர்சன் மொத்தமே அதுல ஒர்க் பண்றவங்க less than 1000 அப்படின்னா so the wage should be paid before the expiry of 7th day, before 7th day. Okay, suppose other cases which means greater than 1000 people அங்க work பண்றாங்க அப்படின்னா then expiry of 10th day. Okay na? Okay. The next, in case of dock, wharf or jetty or mine. Okay, அதாவது என்ன சொல்றது அப்படின்னா see wharf, jetty or mine, சுரங்கத்திலேயோ இல்ல கடல் கரை சம்பந்தமான துறைமுகங்களையோ ஒர்க் பண்றவங்களா இருந்தா okay, wage shall be paid before expiry of 7th day from the date of search completion. Completion in the sense என்ன அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தேன்னா இங்க பாரு. சோ ஃபேக்டரி, இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், மைன் இதெல்லாம் எடுத்துக்கோ. இதுல பர்சன்ஸ் லெஸ் தென் 1000 பீப்புள் ஒர்க் பண்றாங்கன்னா shall be paid before the expiry of 7th day. Okay, the next, இதே more than other casesல ஒரு கம்பெனிலயோ ஒரு ஃபேக்டரிலயோ 1000 பேருக்கு மேல ஒர்க் பண்றாங்கன்னா அவன் 10th day எக்ஸ்பைரி ஆகுறதுக்குள்ள பே பண்ணா போதும். எதுல இருந்து 10th day மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஃப்டர் த லாஸ்ட் டே ஆஃப் வேஜ் பீரியட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் விச் த வேஜஸ் ஆர் பேயபிள். சோ எந்த டேட்ல நீ வேஜஸ் கொடுத்துருக்கணுமோ அந்த டேட்ல இருந்து ஆஃப்டர் த லாஸ்ட் டே, அந்த லாஸ்ட் டேக்கு அப்புறமா இருந்து 10 நாளைக்குள்ள யூ ஹாவ் டு பே. அதாவது இப்போ ஒரு மந்த்ல வேஜஸ் ஆர் பேயபிள் அப்படின்னா எனக்கு வீக்லி நான் வேஜஸ் ரிசீவ் பண்றேன். ஓகே, சோ வீக்லி 7வது நாள் வந்து வாரத்துல 7வது நாள் ஓகே நான் வந்து வேஜ் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா சோ அப்ப 7வது நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா 8வது நாள்ல இருந்து ஒரு 10 டேஸ்க்குள்ள கம்பெனி வந்து எனக்கு வேஜஸ் பே பண்ணிருக்கணும்னு சொல்றாங்க. ஓகே, சோ அதே வந்து நான் சொன்ன மாதிரி டக், வாக், ஜெட்டி ஆர் மைன்ல ஒர்க் பண்றவங்க எல்லாம் இருந்தா ஓகே கண்ணா, சோ அவனுக்கு வந்து 6 months ஒன்ஸ் தானே ஷிப்ல ஒர்க் இருக்கும். சோ அந்த ஷிப்ல வந்து கம்ப்ளீஷன் ஆஃப் ஹிஸ் டோனேஜ் ஓகே, அந்த 6 மாசத்துல அந்த டைம் பீரியட் அவனுக்கு முடியற அந்த டியூ ஆன் கம்ப்ளீஷன் இருக்கு இல்லையா, அதுல இருந்து 7th டேக்குள்ள ஓகே, சோ ஃப்ரம் தி டே ஆஃப் சர்ச் கம்ப்ளீஷன்ல இருந்து அந்த டேட்ல இருந்து 7th டேக்குள்ள அவனுக்கு எதுலனா துறைமுகங்கள்ல ஒர்க் பண்றவனுக்கு நம்ம வேஜஸ் பே பண்ணிடணும். ஓகே, சப்போஸ் இஃப் அ பர்சன் டெர்மினேட்டட் த ஜாப், யாருனாவது வந்து எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து டெர்மினேட் பண்றாங்க, அதாவது எம்ப்ளாயர் வந்து நம்மள டெர்மினேட் பண்ண வைக்கிறாரு
ஓகேயா, நீ வேலைக்கு வர வேணாம் அப்படின்னு நம்மளோட ஓனர் வந்து நம்மள சொல்றாரு அப்படின்னா, சோ த வேஜ் ஷால் பி பெய்ட் ஆன் தி எக்ஸ்பைரி ஆஃப் செகண்ட் ஒர்க்கிங் டேடா. செகண்ட் டே கிடையாது, ஒர்க்கிங் டே. இப்போ நான் இன்னைக்கு வந்து ரிலீவ் ஆயிட்டேன் கம்பெனில இருந்து, என்னோட எம்ப்ளாயர் தூக்கிட்டாரு. ஓகே, இன்னைக்கு நான் ரிலீவ் ஆயிட்டேன், நாளைக்கு சண்டே, நாளானிக்கு தான் மண்டே ஒர்க்கிங் டே அப்படின்னா எக்ஸ்பைரி ஆஃப் செகண்ட் ஒர்க்கிங் டே. அப்போ இன்னைக்கு நான் ரிலீவ் ஆகுறேன்னா நாளைக்கு கவுண்ட் ஆகாது, பிகாஸ் நாளைக்கு இஸ் நாட் அ ஒர்க்கிங் டே. ஸோ மண்டேல இருந்து செகண்ட் டேக்குள்ள. ஓகே, ஸோ அப்போ பிஃபோர் த எக்ஸ்பைரி ஆஃப் செகண்ட் ஒர்க்கிங் டே ஃப்ரம் த டே ஆன் விச் டெர்மினேஷன். ஓகே, என்னைக்கு நான் வேலையை விட்டு தூக்குனாங்களோ அன்னையில இருந்து 2வது ஒர்க்கிங் டேக்குள்ள எனக்கு அவங்க வேஜஸ் பே பண்ணிருக்கணும். சப்போஸ் அந்த டெர்மினேஷன் வந்து என்ன சொல்றது அப்படின்னா, வேற எதனாவது ரீசன்ஸ், இப்போ கம்பெனி வந்து க்ளோஷர் பண்றாங்க, கம்பெனி ஷட் டவுன் பண்றாங்க, கம்பெனில ஓனர் வந்து என்ன பண்ணாம ஏதோ ஒரு ரீசன்னால என்டையர் எம்ப்ளாய்மெண்ட்டுமே போகுது, அதனால எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து க்ளோஷர் பண்றாங்க, இல்ல மேபி எதனாவது ஹாலிடேஸ் அப்படின்னா, சோ அப்போ எனக்கு எப்போ பே பண்ணணும்னா செகண்ட் டேலயே பே பண்ணிடணும். நாட் ஒர்க்கிங் டே எல்லாம் கணக்கு கிடையாது. நாளைக்கு சண்டே லீவா இருந்தா கூட நாளைக்குள்ள ஃப்ரம் தி டெர்மினேஷன் நடந்ததுல இருந்து செகண்ட் டேலயே நான் வந்து வேஜஸ் வந்து பே பண்ணிருக்கணும் எனக்கு. நெக்ஸ்ட், ஆல் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஷல் பி மேட் ஆன் ஒர்க்கிங் டே. ஒர்க்கிங் டேல மட்டும்தான் பண்ணுவாங்களா மேடம்? வேஜஸ் எப்பதான் பே பண்ணுவாங்க? லீவ் டேஸ்ல, ஹாலிடேஸ்ல பே பண்ண மாட்டாங்க, ஒர்க்கிங் டேஸ்ல மட்டும்தான் பே பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் செக்ஷன் 5 சப்செக்ஷன் 3 ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எக்ஸம்ஷன்ஸ் ஃப்ரம் வேஜஸ். ஓகேயா, சோ இதுல சில விஷயங்கள் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் வேஜஸ்ல இருந்து எக்ஸம்டட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வேஜஸ்ல இன்க்ளூட் பண்றதுக்கு எக்ஸம்டட்னு சொல்லி சொல்றாங்க. So section 5 subsection 3 stands for exemption. Okay. Okay. So exemptionல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, appropriate government may by general or special order exempt to such extent and subject to such conditions as the case may be, in order the person responsible for the payment of wages to the persons employed upon any railway or persons employed as daily rated workers in the public work department, appropriate government from the operations of the section in respect of wages of any such persons or classes of such persons. So இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, so persons employed upon railway, அதாவது மேபி ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து ஒருத்தனுக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கு, இல்ல ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தன் வேலை பண்றான். சோ வாட் எவர் த கேஸ் மே பி, சோ அந்த இடத்துல பர்சன்ஸ் எம்ப்ளாய்டு ஆஸ் டெய்லி ரேட்டட் ஒர்க்கர்ஸ். ஓகேயா, சோ ஒன்னு பர்சன்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் டு பர்சன்ஸ் எம்ப்ளாய்டு அப்பான் ரயில்வேஸ்ல ஒர்க் பண்றவங்க, இல்ல ரயில்வே மூலியமா போனவங்க, பிளஸ் டெய்லி ரேட்டட் ஒர்க்கர்ஸ். ஓகே, தினசரி கூலி ஒர்க் பண்றாங்க இல்லையா, அது என்ன டிபார்ட்மெண்ட்? பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட், பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய டெய்லி ரேட்டட் ஒர்க்கர்ஸ், இந்த ரெண்டு பேருக்குமே ஆஸ் பர் தி நோட்டிபிகேஷன் ஆஃப் அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் அண்ட் ஸ்பெஷல் ஆர்டர், த்ரூ தி ஸ்பெஷல் ஆர்டர் அவங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன் இஸ் கிராண்டட். ஓகேங்களா? நெக்ஸ்ட், மோட் ஆஃப் பேமெண்ட். சோ மேம் எதுல மேம் வேஜஸ் பே பண்ணுவாங்க அப்படின்னா, செக்ஷன் 6 ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மோட் ஆஃப் பேமெண்ட். எப்படி நம்ம வந்து வேஜஸ் பே பண்ணலாம் அப்படின்னு, பாயிண்ட்ஸ் பே பண்ணலாம், பேங்க் எம்ப்ளாய் அவனுக்கு எதுல சம்மதமோ அதுல பண்ணலாம். அவன் எதுவுமே சொல்லலைன்னா நமக்கு எது இந்த நாள்ல கன்வீனியன்ட்டோ அதுல பண்ணிடலாம். ஓகே, பட் ஆனா இங்க செக்ல ரிசீவ் பண்றதுக்கும் அவனோட பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்றதுக்கும் there may be a notification in the official gazette of the appropriate government. Okay, so appropriate government சொல்லியிருக்கணும், through the ஏதாவது ஒரு கெசட்ல வந்து அபிஷியலா நம்ம நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்கணும். ஓகே, சோ அப்படி இருந்தா மட்டும்தான் செக் மூலியமாவும் நம்ம டைரக்டா பேங்க் அக்கௌண்ட்ல நம்ம பே பண்ண முடியும். நெக்ஸ்ட் கனா டிடக்ஷன்ஸ் ஃப்ரம் வேஜஸ். எதெல்லாம் வேஜஸ்ல இருந்து நம்ம டிடக்ட் பண்ணிக்கலாம். ஓகேயா, சோ இதெல்லாம் எனக்கு வேஜஸ் பே பண்ணாங்க, அதுல இருந்து நான் இந்த சில பேமெண்ட்ஸ் எல்லாம் நான் டிடக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, செக்ஷன் 7 வந்து டிடக்ஷன்ஸ் பத்தி பேசுது. சோ டீடைல்ஸ் ஆஃப் டிடக்ஷன்ஸ் ஃப்ரம் வேஜஸ், எதெல்லாம் நம்ம டிடக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா,
any loss of wages resulting from the imposition for the good and sufficient cause upon a person employed of any following penalties. அதாவது எனக்கு எதனாவது வேஜஸ் லாஸ் ஆகுதுடா, எதனாலதான் சம்திங் இம்போசிஷன், என் மேல எதனாவது வந்து ஒண்ணு சொல்றாங்க, ஓகேயா. சோ இல்ல எனக்கு எதனாவது ஒரு பெனால்டி இம்போஸ் பண்றாங்க என் மேல, மேபி அது வந்து ஒரு நல்ல காரணத்துக்காக தான், சஃபிஷியன்ட் காசு தான். சோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு லாஸ் ஆன வேஜஸ் வந்து நான் டிடக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, சோ எனி லாஸ் ஆஃப் வேஜஸ் ரிசல்டிங் ஃப்ரம் இம்போசிஷன் ஆர் பெனால்டி. எனக்கு எதனாவது ஒரு பெனால்டி போட்டாங்க, இல்ல என் மேல ஏதோ இம்போஸ் பண்ணிட்டாங்க, அதனால அன்னைக்கு என்னோட வேஜ் லாஸ் ஆயிடுச்சுன்னா அதை நீ வேஜ்ல இருந்து டிடக்ட் பண்ணிக்கோ. ஓகே, அந்த பெனால்டி எப்படி இருக்கலாம்னா என்னோட ப்ரொமோஷனையோ இல்ல என்னோட வேஜ் இன்கிரிமெண்ட்டையோ அவங்க வித்ஹோல்டு பண்ணி வச்சிருவாங்க. சோ அந்த வித்ஹோல்ட வந்து நீ டிடக்ட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் ரிடக்ஷன் டு அ லோவர் போஸ்ட். நெக்ஸ்ட் என்னை விட ஆல்ரெடி இருக்கிறத விட்டு கம்மியான போஸ்ட்ல போட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் ஸ்கேல் ஆர் லோவர் ஸ்டேஜ் என்ன டைம் ஸ்கேல். ஓகே, பிளஸ் சஸ்பென்ஷன் பண்ணிட்டாங்க என்ன, அதுல எல்லாம் எனக்கு சில வேஜஸ் வந்து லாஸ் ஆயிருக்குன்னா யூ கேன் டிடக்ட் இட் ஃப்ரம் யோர் வேஜஸ். ஓகே, தென் நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து ஷல் நாட் பி டீம்டு டு பி a டிடக்ஷன் ஃப்ரம் வேஜஸ் இன் எனி காஸ் வேர் த ரூல்ஸ். இதுக்கு முன்னாடி என்ன சொன்னா இதெல்லாம் வந்து டிடக்ட் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. பட் எனி லாஸ் ஆஃப் வேஜஸ் ரிசல்டிங் ஃப்ரம் த இம்போசிஷன், இம்போசிஷன்ல இருந்து எதனாவது லாஸ் வந்துச்சுன்னா இந்த லாசஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து டிடக்ஷன்ஸ்ல இருந்து வேஜஸ்ல இருந்து டிடக்ட் பண்ண முடியாது. ஷல் நாட் பி டீம்டு டு பி a டிடக்ஷன் ஃப்ரம் வேஜஸ் இன் எனி காஸ். ஓகே, தென் நெக்ஸ்ட் செக்ஷன் 7 சப்செக்ஷன் 2 என்ன சொல்லுது அப்படின்னா, டிடக்ஷன் ஃப்ரம் த வேஜஸ் ஆஃப் an employed person shall be made only in accordance with the provisions of this act may be following kinds only, namely என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபைன். ஸோ அப்ப எதெல்லாம் டிடக்ட் பண்ணலாம், ஷல் பி மேட், டிடக்ஷன் ஷல் பி மேட் அப்படின்னா உனக்கு எதனாவது ஃபைன் போட்டா நீ டிடக்ட் பண்ணிக்கோ. நீ டியூட்டிக்கு அன்னைக்கு வரல, சோ அதுல உனக்கு எதனாவது ரிடக்ஷன் வந்திருக்குன்னா நீ பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் எதனாவது டேமேஜஸ் ஆயிடுச்சு, கூட்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ்லி லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா சோ உன்னோட கஸ்டடியில இருந்த விஷயங்கள் அது, பிளஸ் உனக்கு வந்து அதுல டிஃபால்ட் கிடையாது அந்த டேமேஜ்லயோ அப்படின்னா அதை வந்து நீ டிடக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிடக்ஷன் ஃபார் ஹவுஸ் அகாமடேஷன் சப்ளைட் பை தி எம்ப்ளாயர். எம்ப்ளாயர் நமக்கு ஒரு வீடு சப்ளை பண்ணிருக்காரு, சோ அந்த அந்த ஹெச்ஆர்ஏ வந்து ஹவுஸ் ரெண்ட் அகாமடேஷனை வந்து நீ வேஜஸ்ல இருந்து டிடக்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் எனி அதர் கம்யூனிட்டிஸ் வந்து எம்ப்ளாயர் நமக்கு கொடுக்குறாரு, ஓகேயா. சோ மேபி ஜெனரல் ஆர் ஸ்பெஷல் ஆத்தரைஸ் மூலியமா சில எம்யூனிட்டி சில ஃபெசிலிட்டிஸ் வந்து நமக்கு கொடுக்குறாருடா, அந்த டிடக்ஷன் அதையும் வந்து நீ வேஜஸ்ல இருந்து டிடக்ட் பண்ணிடு. த நெக்ஸ்ட் டிடக்ஷன்ஸ் ஃபார் ரெக்கவரி ஆஃப் அட்வான்சஸ் ஆஃப் வாட் எவர் நேச்சர். ஸோ நான் அட்வான்ஸ் எதனாவது வாங்கியிருப்பேன் எம்ப்ளாயர் கிட்ட இருந்து, டிராவலிங் அலவன்ஸ், அட்வான்சஸ் ஃபார் டிராவலிங், நெக்ஸ்ட் கன்வேயன்ஸ் அலவன்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னா ஸோ அதையும் டிடக்ட் பண்ணிக்கலாம். நாட் ஓன்லி தட் அலவன்சஸ், அதுக்கு அப்ரூவ் ஆகிற இன்ட்ரெஸ்ட் ஆல்சோ யூ ஹாவ் டு டிடக்ட். நெக்ஸ்ட் டிடக்ஷன்ஸ் ஃபார் ரெக்கவரி ஆஃப் லோன், லோன் வாங்கியிருக்கோம், ஓகேயா. லேபர் வெல்ஃபேருக்கு வந்து நமக்கு ஒரு ஃபண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் வந்து அப்ரூவ்டு கொடுத்து அதுல இருந்து நம்ம லோன் ரிசீவ் பண்ணிருக்கோம்னா சோ அந்த லோன் ரெக்கவரி பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ இஸ் டிடக்டட். நெக்ஸ்ட் டிடக்ஷன் ஃபார் ரெக்கவரி ஆஃப் லோன்ஸ் கிராண்டட் ஃபார் ஹவுஸ் பில்டிங் ஆர் அதர் பர்பஸ் அப்ரூவ்டு பை த அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் டியூ இன் ரெஸ்பெக்ட் தேர்ஆன். நெக்ஸ்ட் ஃபார் ஹவுஸ் பில்டிங்காக நமக்கு ப்ரொவைட் பண்ண லோன், அந்த லோனை வந்து டிடக்ஷன்ஸ்க்கு அவைல் பண்ணலாம். The next income tax payable by the employed person. நீ எதனாவது உனக்கு இன்கம் டாக்ஸ் பே பண்றனா அத வேஜஸ்ல இருந்து டிடக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிடக்ஷன்ஸ் required to be made by order of court other authority competent to make search order. So next anything கோர்ட் வந்து எதனாவது நம்மள வந்து ஒரு ஆர்டர் போட்டுருக்கு அப்படின்னா அதுல இருந்து something you have to deduct. The next any subscription and for repayment of advances from any provident fund to which provident fund or any recognized provident fund as defined in section 2 of the Indian Income Tax Act 1961 and provident fund approved in behalf of the appropriate government during the continuance of such approval. So அப்போ எதனால டிடக்ஷன்ஸ் அலோவ் பண்ணிருக்காங்க எதுக்காக அப்படின்னா ப்ராவிடென்ட் ஃபண்ட்லயோ மேபி ரெக்கக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டா இருக்கலாம் அது. சோ டுவார்ட்ஸ் ரெக்கக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு எதிரா நீ ஏதாவது அட்வான்ஸ் வந்து நீ ப்ரொவைட் பண்ணிருக்க அப்படின்னா so that is also the resultant to deductions. Next பேமெண்ட் டு கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்க்கு நம்ம எதனாவது பேமெண்ட் பண்ணியிருக்கோம் ஆர் இந்தியன் போஸ்ட் மெயின்டைன் பண்ற எதனாவது ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீமுக்கு நம்ம பிரீமியம் பே பண்ணியிருக்கோம் அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ என்டைட்டில்டு டு டிடக்ஷன். தென் நெக்ஸ்ட்
அதான் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிக்காக நம்ம எதனாவது ஒரு இன்சூரன்ஸ் பிரீமியம் பே பண்றோம். ஓகே, தென் நெக்ஸ்ட் செக்யூரிட்டிஸ் வந்து பர்ச்சேஸ் பண்றோம். ஓகே, போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் பேங்க்ல இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சம்திங் வந்து செக்யூரிட்டிஸ் வந்து பர்ச்சேஸ் பண்றோம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் இங்க டிடக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் டிடக்ஷன் மேட் வித் த ரிட்டன் ஆத்தரைசேஷன் ஆஃப் தி எம்ப்ளாய்டு பர்சன் ஃபார் த பேமெண்ட் ஆஃப் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் டு எனி ஃபண்ட் கான்ஸ்டிடியூட்டட் by the employer or a trade union registered under the Trade Unions Act. So என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ட்ரேட் யூனியன் வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரி ஒண்ணு இருக்கு. ஸோ அதுல நீ சம்திங் உன்னோட பேமெண்ட் வந்து நீ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்க அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் தட் கான்ட்ரிபியூஷன் இஸ் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் வேஜ், அதாவது தட் இஸ் டிடக்ஷன். வேஜஸ்ல இருந்து நீ டிடக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மெம்பர்ஷிப் ஃபீஸ் நீ ஏதாவது பே பண்ணிருக்கடா. ஒன்னு ட்ரேட் யூனியன்ல வந்து நீ ஜாயின் பண்றதுக்காக கான்ஸ்டிடியூஷன் ஃபீஸ் வந்து நீ பே பண்ணிருக்க. சம்திங் யூ ஹாவ் டு பே டு த ட்ரேட் யூனியன். அந்த பேமெண்ட் உள்ள வரும். பிளஸ் நீ மெம்பர்ஷிப் ஃபீஸ் வந்து ரெனியூ பண்றதுக்காக கட்டியிருப்ப. அதையும் யூ கேன் டிடக்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஃபெடிலிட்டி கேரண்டி பாண்ட், அதனுடைய இன்சூரன்ஸ் பிரீமியம்க்கு நீ சம்திங் பே பண்ணிருக்கனா, தட் இஸ் ஆல்சோ is responsible for the deduction. Next, deductions for recovery of losses sustained by a railway administration, an account of acceptance by the employed person, or counterfeit or base coins or multilated or forged currency notes. So இப்போ என்ன அப்படின்னா recovery of losses sustained by a railway administration. என்ன பண்ணிட்டாங்க, ரயில்வே அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து சம்திங் வந்து நம்மள சஸ்டெயின் பண்ணிட்டாங்க. அந்த சஸ்டெயின் பண்ணதுல இருந்து லாஸ் வந்து எனக்கு ரெக்கவர் ஆயிருக்கு. ஓகே, பிகாஸ் ஃபோர்ஜரி பண்ண கரன்சி நோட்ஸ், ஸோ பேஸ் காயின்ஸ், இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா ரயில்வே அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து சஸ்டெயின் பண்ணிட்டாங்க. அதுல இருந்து சம்திங் எனக்கு வந்து சில லாஸ் வந்து எனக்கு ரெக்கவர் ஆயிடுச்சு அப்படின்னா அதுல இருந்து அந்த விஷயங்களை வந்து நான் அந்த லாஸ வந்து நான் டிடக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ப்ரொவைடட் தட் அந்த லாஸ் வந்து நம்ம ரெக்கவர் பண்ணியிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு லாஸ் வந்து ரெக்கவரி ஆஃப் லாஸ், ரிடக்ஷன்ஸ் ஃபார் ரெக்கவரி ஆஃப் லாஸ். எனக்கு வந்து ஒரு லாஸ் வந்துச்சுடா, அந்த லாஸ் வந்து நான் ரெக்கவர் பண்ணி எடுத்துட்டேன். பட் அந்த லாஸுக்கான டிடக்ஷனை நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஏதாவது ரயில்வே அட்மினிஸ்ட்ரேஷனோ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எம்ப்ளாய் பண்ண பர்சன் வந்து இன்வாய்ஸ் பண்ணல, பில் பண்ணல, கலெக்ட் பண்ணல, அக்கௌண்ட் பண்ணல அப்படின்ற ஒரு ரீசன்ல வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தது அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ என்டைட்டில்ட் டு டிடக்ஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் எதனாவது ரிபேட்ஸ் கொடுத்திருக்காங்க, ரீஃபண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னா தட் இஸ் ரிலேட்டட் டு டிடக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் யாருனாவது பிரைம் மினிஸ்டர் நேஷனல் ரிலீஃப் ஃபண்டுக்கு வந்து அவங்க ஓன் கான்ட்ரிபியூஷன்ல கொடுக்குறாங்க. கான்ட்ரிபியூஷன் இஸ் என்டைட்டில்ட் டு டிடக்ஷன். நெக்ஸ்ட், டிடக்ஷன் ஃபார் கான்ட்ரிபியூஷன் டு எனி இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஃப்ரேம்டு பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் இஸ் எம்ப்ளாயிஸ். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எம்ப்ளாயோட பெனிஃபிட்டுக்கு சில ஸ்கீம்ஸ் வந்து ஃப்ரேம் பண்றாங்க. தட் இஸ் ஆல்சோ என்டைட்டில்ட் டு டிடக்ஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் லிமிட் ஆஃப் டிடக்ஷன்ஸ். மேம் நான் எவ்வளவு வேணா டிடக்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னா அப்படி இல்ல, தேர் இஸ் அ லிமிட். ஸோ அந்த லிமிட் என்ன மேம் அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா ஸோ இந்த லிமிட் ஆஃப் வேஜஸ் செக்ஷன் 7 சப்செக்ஷன் 3 வந்து எது சொல்லுது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஸோ லிமிட் ஆஃப் செக்ஷன் 7 சப்செக்ஷன் 3 என்ன சொல்லுது, லிமிட் ஆஃப் டிடக்ஷன்ஸ். ஓகே, சோ இந்த லிமிட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா எவ்வளவு அமௌண்ட் வந்து நான் வேஜஸ்ல இருந்து பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 100 ருபீஸ் வந்து என்னோட வேஜஸ் அப்படின்னா ஒரு 80 ரூபாய் வந்து எனக்கு டிடக்ஷன்ஸ் வருது, நான் இதெல்லாம் நான் டிடக்ட் பண்ணிக்கிறேன், பேலன்ஸ் 20 தான் நான் எக்ஸாக்டா ரிசீவ் பண்ண டிடக்ஷன்ஸ் அப்படின்னு காமிக்கலாமா அப்படின்னா அப்படி எல்லாம் பண்ண முடியாது. எவ்வளவு நீ உனக்கு டிடக்ஷன்ஸ் 10,000 வந்துட்டு போட்டும் எவ்வளவு மினிமம் மேக்ஸிமம் லெவல் வந்து நீ உன்னோட வேஜஸ்ல இருந்து டிடக்ட் பண்ணலாம்னு சொல்லி அவன் ஒரு லிமிட் வச்சிருக்கான். சோ அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் டிடக்ஷன் ஷல் நாட் எக்ஸீட். Total deduction shall not exceed 75%
in case of cooperative society. %50 other cases. அதாவது என்ன சொல்றான், வந்து நான் சில விஷயங்கள் எல்லாம் டிடக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பேலன்ஸ் இருக்கிற வேஜஸ்க்கு நான் டாக்ஸ் பே பண்ணா போதும். அதுக்கு தான் டிடக்ஷன்ஸ் வந்து நம்ம அவைல் பண்றது. அப்ப அந்த டிடக்ஷன்ஸ் வந்து நான் எவ்வளவு வேணா டிடக்ட் பண்ணிக்கலாமான்னு அப்படி இல்ல. அதுக்குன்னு செக்ஷன் 7 வந்து ஒரு லிமிட் சொல்லுது. அது என்ன லிமிட்னா, சப்போஸ் நீ வந்து ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு சம்திங் நீ வந்து பேமெண்ட் குடுத்திருக்க அப்படின்னா, அது வந்து உனக்கு டிடக்ஷன்ஸ் கீழ கவர் ஆகும். அப்போ மேபி பேமெண்ட் ரிலேட்ஸ் டு த கோஆபரேட்டிவ் சொசைட்டினா 75% ஆஃப் த டிடக்ஷன் வந்து நீ எடுத்துக்கலாம். ஓகே, சோ என்டையரா வந்து ஒரு 100 ரூபாய் நீ ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு நீ பே பண்ணிருக்கேன்னா, இதுல ஒரு 75 ரூபீஸ வந்து நான் டிடக்ட் பண்ணிக்குவேன் என்னோட வேஜஸ்ல இருந்து நீ எடுத்துக்கலாம். பேலன்ஸ் 25 நீ எடுக்க முடியாது. சப்போஸ் அதர் கேசஸ் கோஆபரேட்டிவ்ஸ் இல்ல மத்த கேசஸ்னா 50 ரூபீஸ் வந்து என்ன அப்படின்னா டிடக்ஷன்ஸ். ஓகே, லிமிட். நெக்ஸ்ட், சப்போஸ் ஒருவேளை நீ டிடக்ட் பண்ணக்கூடிய உன்னோட என்டையர் டிடக்ஷன் அமௌண்ட் இஸ் கிரேட்டர் தென் 75% ஆஃப் யுவர் வேஜஸ் அப்படின்னா, ஓகே, அதாவது என்னோட என்டையர் டோட்டல் டிடக்ஷனுமே வந்து என்ன சொல்றான், 75% வந்து எக்ஸீட் ஆகக்கூடாது, 50% வந்து எக்ஸீட் ஆகக்கூடாதுன்னு சொல்றான். ஒருவேளை மேபி த டோட்டல் வேஜஸ் is greater than or equal to 75%, அதாவது 75% வந்தாலும் சரி 75க்கு மேல இருந்தாலும் சரி, ஓகே, total deductions is greater than or equal to 75% of wages அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட வேஜஸ் வந்து 100 ரூபான்னு வச்சுக்கலாம். இதுல 75% என்ன 75 ரூபாய். ஆனா உன்னோட டிடக்ஷன் வந்து 80 ரூபாய், which is greater than your 75% of wagesல 75% of wages 75 ரூபாய் வருது. சோ 80 அப்படின்றது is greater than 70 நோ. சோ அப்ப இந்த கேசஸ்ல என்ன பண்றான், the only excess அந்த 50%க்கு மேல எக்ஸஸா இருக்கிறத மட்டும் தான் ரெக்கவர் பண்ண முடியும். அதாவது இந்த என்டையர் 100%லயும் 50% அவங்க கிட்ட கொடுத்துரு, 50% நீ ரிசீவ் பண்ணிக்கோ. இஃப் த டிடக்ஷன் இஸ் மோர் தென் தி 75% ஆஃப் டோட்டல் வேஜஸா இருந்தா மட்டும் இந்த ரூல்ஸ் வந்து அப்ளிகபிள். ஓகேக்கண்ணா? அட் ஃபைனல் ஃபைன். ஓகே, சோ லிமிட்ஸ் ஆஃப் டிடக்ஷன்ஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஃபைன்மா. இதெல்லாம் என்ன அப்படின்னா, சோ ஃபைன் வந்து யாருக்கு போடுவாங்கன்னா, எம்ப்ளாயிக்கு மேல ஃபைன் போடுவாரு. ஓகே, சில விஷயங்கள் வந்து இம்போஸ் பண்ணுவாரு. இதெல்லாம் பண்ணலைன்னா உனக்கு இதுக்கு ஃபைன் அப்படின்னு சொல்லி போடுவாரு. சோ அப்ப செக்ஷன் 8 வந்து எதை பத்தி பேசுது அப்படின்னா, ஃபைனை பத்தி பேசுது. ஓகே, சோ அப்ப ஃபைன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, 15 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிறவன கிட்ட வந்து ஃபைன் இம்போஸ் பண்ண கூடாது. ஓகேயா? எனி எம்ப்ளாய்டு பர்சன், யாராவது 15 வயசுக்கு கீழே ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்னா அவன் மேல ஃபைன் போடக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட், சப்போஸ் யார் மேலயாவது எதனாவது ஒரு எம்ப்ளாயி மேல நான் ஃபைன் போட்டுட்டேன், அவன் வந்து சேவ் ஆயிட்டான். ஓகேயா? அந்த ஆக்ட்ல இருந்தும் அந்த ஒமிஷன்ல இருந்தும் he is saved by the appropriate government or prescribed authority. அவர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு அவர் சேவ் ஆயிட்டாரு அப்படின்னா அவனுக்கு ஃபைன் போடக்கூடாது. ஓகே, then next, no fine shall be imposed on any employed persons until he has the opportunity to show in the cause against the fine. மேபி இப்ப எனக்கு ஒரு ஃபைன் போட்டுட்டாங்க, அந்த ஃபைன் வந்து அந்த ஃபைனுக்கான காரணங்களை வந்து நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். நான் அதை வந்து அந்த ஃபைனுக்கு அகேன்ஸ்டான காரணங்களை, இல்ல நான் ஃபைன் பே பண்ண மாட்டேன், நான் என்ன தப்பு பண்ணேன்றதை வந்து நான் ப்ரூவ் பண்ணணும். சோ அப்படி இல்ல அப்படின்னு எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலன்னா ஃபைன் வந்து என்னால பே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட், next, a notice specifying such act or omission shall be exhibited the prescribed manner on premises in which employment carried or in case of other persons upon the railway at the prescribed place or places. So என்ன சொல்லுது அப்படின்னா, நோட்டீஸ் சம்திங் நோட்டீஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணது. மேபி ஆக்ட் மூலியமாவோ ஒமிஷன் மூலியமாவோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, so என்ன shall be exhibited the prescribed manner on which the premises in which the employment carried
or in the cases of persons employed upon a railway at the prescribed place or places. ஸோ அப்போ எம்ப்ளாய்மெண்ட் டேர்ம் வந்து எந்த ப்ரிமிசஸ்ல வந்து பிரிஸ்கிரைப்டு மேனர்ல வந்து இந்த ஒமிஷன் இந்த ஆக்ட் நடந்திருக்கோ ஸோ அப்படி இருக்கும்போது ஃபைன் வந்து பே பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் சோ எனக்கு இப்ப ஃபைன் போடுறாங்க அப்படின்னா 1 வேஜ் பீரியட்ல தான் வந்து ஃபைன் போடுவாங்க. இன்னைக்கு ஒரு நாள் தான், இன்னைக்கு ஒரு நாள் கூலியில தான் எனக்கு ஃபைன் போடுவாங்க. ஓகேயா? சோ அப்போ வேஜ் ஓகேயா, wage period of any employed person shall not exceed amount equal to 3% of wages payable to him. So அப்போ இந்த ஃபைன் நம்ம பே பண்றோம் இல்லையா, அந்த ஃபைன் வந்து 3% ஆஃப் தி வேஜஸ் வந்து எக்ஸீட் ஆகக்கூடாது. டோட்டல் வேஜஸ் எனக்கு எடுத்துட்டு வா, அதுல இருந்து 3% வந்து அந்த ஃபைன் வந்து எக்ஸீட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் no fine imposed on any employed person shall be recovered from, அதாவது நான் ஒருத்தருக்கு மேல ஃபைன் இம்போஸ் பண்ணிட்டேன். அந்த ஃபைன வந்து இன்ஸ்டால்மென்ட்ல ரெக்கவர் பண்ணலாமா அப்படின்னா, அப்படி பண்ண முடியாது. பிளஸ் இன்னொரு ரீசன் சொல்றான். ஆ என்ன அப்படின்னா, and no fine on expiry of 90 days of such recovery imposed. சோ இப்ப இத ரெக்கவர் பண்ணணும்னு நான் பீரியட் இம்போஸ் பண்ணிட்டேன். பட் ஆனா அதுல இருந்து 90 நாள் மேல ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா, சோ அப்போ அந்த ஃபைன வந்து என்னால ரியலைஸ் பண்ண முடியாது. ஓகே. சோ அப்ப என்ன அப்படின்னா, no fine imposed on any employed persons shall be recovered from him by installments. So அப்ப இன்ஸ்டால்மெண்ட்ல தான் அந்த ஃபைன் எனக்கு ரெக்கவர் ஆகும் அப்படின்னா அந்த ஃபைனை வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா இம்போஸ் பண்ண மாட்டாங்க. பிளஸ் ஆஃப்டர் த எக்ஸ்பைரி ஆஃப் 90 days from the date on which it was imposed, பிளஸ் நான் இம்போஸ் பண்ண நாள்ல இருந்து 90 நாள் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னா அப்பவும் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஃபைனை வந்து அகைன் இம்போஸ் பண்ண முடியாது. ஓகேடா? சோ திஸ் இஸ் வாட் அபவுட் ஃபைன். ஓகே, அண்ட் பேலன்ஸ் டிடக்ஷன்ஸ்ல இருந்து சோ நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். ஓகே, வித் திஸ் செஷன் இஸ் comes to an end. Okay, thank you.